இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான நாட்டுக்கோழி சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 kg நாட்டுக்கோழியை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இளங்கோழியாக இருந்தால் குக்கரில் வைக்கவே தேவையில்லை. உங்கள் கோழிக்கு குக்கர் விசில் எவ்வளோ தேவைன்னு கடைக்காரவங்களே சொல்லுவாங்க. எங்களுக்கு 6 விசில் தேவைப்பட்டுச்சு. கோழியை குக்கருக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி விசிலுக்கு வச்சுருங்க. 50 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 20 பல் பூண்டை, 2 பச்சை மிளகாய் போட்டு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இந்த ரெசிபியோட டேஸ்ட்டுக்கு சீக்ரெட் வெப்பனே இந்த மண்சட்டி தாங்க. மண்சட்டி இல்லைன்னா ஃபஸ்ட் இந்த சட்டி வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 100% டேஸ்ட்டுக்கு இந்த மண்சட்டியை கேரண்டி கொடுக்கும். சட்டி காஞ்சதும் 100 ml நல்லெண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டு வெந்ததும் அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட் போட்டு வேக வச்சுருங்க. பூண்டு பச்சை வாடை போனதும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கறி மசாலா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. தகன்னு குக்கரில் வெந்த சிக்கனை சூப்போடவே ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொதின்னு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி வத்துற வரைக்கும் கம்முன்னு இருந்தால் கும்முன்னு சிக்கன் சுக்கா ரெடி. இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க உங்கள் கைப்பக்குவம் தான் செம. இது போல் மோர் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு எங்கள் ஹெல்த்தி டார்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.